ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த லேண்ட் ஆஃப் ரைசிங் சன், அதாவது சூரியன் உதயமாகிற நாடு. கொஞ்சம் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஷியா காண்டினென்ட்டில் பல தீவுகளால் ஆனது ஜப்பான். ஜப்பானோட அஃபிஷியல் நேம் நிப்பான். ஜப்பானோட லார்ஜஸ்ட் சிட்டி டோக்கியோ. கேபிட்டல் ஆஃப் சிட்டியும் டோக்கியோ தான். ஜப்பானில் மொத்தம் 6852 தீவுகள் இருக்குது. லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு லிஸ்ட்டில் 62வது இடத்துல ஜப்பான் இருக்குது. 70% ஆஃப் ஜப்பான் மவுண்டன்ஸால தான் நிரம்பி இருக்குது. அதிகமான பாப்புலேஷன் கொண்ட நாடு தான் ஜப்பான். பாப்புலேஷன் லிஸ்ட்டில் 12th பொசிஷனில் இருக்குது. ஜப்பானோட நேஷ்னல் லாங்குவேஜ் ஜாப்பனீஸ். ஜப்பானோட நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அவங்க பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணுற சுமோ. நம்ம இந்தியன் கரன்சி ருப்பி மாதிரி ஜப்பானோட கரன்சி யேர்ன். ஜப்பான் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களோட கிளாஸ் ரூம், ரெஸ்ட் ரூம், கார்டன் எல்லாமே க்ளீன் பண்ணணுமா. அப்போ தான் அவங்க வீட்டையும் நாட்டையும் க்ளீனாக வச்சுருப்பாங்கன்னு நம்புகிறாங்க. நம்ம இந்தியாவில் 2 பேர் மீட் பண்ணும்போது வணக்கம் சொல்கிற மாதிரி, வேறு கண்ட்ரீஸில் ஹாய் சொல்லிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி, ஜப்பானில் 2 பேர் மீட் பண்ணாங்கன்னா அவங்க தலையை குனிஞ்சு வணக்கம் சொல்லுவாங்களாம். அதிகமான தற்கொலை சம்பவங்கள் ஜப்பானில் தான் நடக்குதாம். 127 மில்லியன் பாப்புலேஷன் இருந்தாலும் வளர்ச்சி அடைந்த நாடா ஜப்பான் 3rd பிளேஸில் இருக்குது. குழந்தைங்க அதிகமாக பார்க்குற கார்ட்டூன்ஸ் 70% ஜப்பானில் தான் க்ரியேட் பண்ணுறாங்களாம். நீங்கள் ஜப்பான் போனீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற வாட்டர் மெலனை அதிகமாக பார்க்க முடியுமா. ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற வாட்டர் மெலனை விட ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற வாட்டர் மெலன் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி வளர்க்குறாங்க. நம்மெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் டிராஃபிக்கு, பஸ்ஸு வரல, அந்த மாதிரி நம்ம நிறைய காரணம் பொய்யா சொல்லுவோம். ஆனால் ஜப்பானில் பஸ்ஸோ ட்ரெயினோ உண்மையாகவே லேட்டானா பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ எத்தனை நிமிஷம் லேட்டாக வந்தது, ஏன் லேட்டாச்சு அப்படின்னு ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்களாம். இதை நம்ம ஸ்கூல், காலேஜ் இல்லை ஆஃபீஸில் காமிச்சு உள்ளே போய்க்கலாம். நம்ம நார்மலாக பார்க்குற கிட்கட் சாக்லேட் இல்லாமல் ஜப்பானில் மட்டும் விதவிதமான கிட்கட் ஃப்ளேவர்ஸ் பார்க்க முடியுமா. ஜப்பானோட டிராஃபிக் சிக்னலில் க்ரீன் கலருக்கு பதிலாக ப்ளூ கலர் பார்க்க முடியுமா. ஒரு வருஷத்துக்கு சராசரியாக ஜப்பானில் 1500 தடவை எர்த்குவேக்ஸ் நடக்குமாம். ஜப்பான் மக்கள் ஆவரேஜாக 80 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. ஜப்பான் மக்கள் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் 2 கப் ஆஃப் வாட்டர் டெய்லியும் குடிப்பாங்களாம். இதுதான் அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் இளமைக்கும் காரணம். 110 எப்போனாலும் வெடிக்கிற மாதிரியான எரிமலைகள் ஜப்பானில் இருக்குதாம். அந்த மலைகள் பக்கத்திலேயே மக்கள் வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறாங்க. அதிகமான செல்ல பிராணிகள் வளர்க்குற நாடாகவும் ஜப்பான் இருக்குது. நம்ம ஊர் பெட்டிக்கடை மாதிரி ஜப்பான் ஃபுல்லும் வெண்டிங் மிஷின் தான் இருக்குமா. ஜப்பானில் நம்மளால் வெர்டிக்கல் கார் பார்க்கிங் பார்க்க முடியும். ஒரு காருக்கு மேலே இன்னொரு கார் மாதிரி 10 மாடிக்கும் கார் பார்க்கிங் மட்டுமே இருக்கிற மாதிரியான இடங்கள்லாம் இருக்குதாம். மழை காலத்தில் ஜப்பான் கவர்மெண்ட் அங்கே அம்பர்லா பாக்ஸ் வச்சுருப்பாங்களாம். மக்களுக்கு தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பாக்ஸில் வச்சுருவாங்களாம். ஜப்பானோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அயன், காப்பர், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். வீடியோக்கு கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு கண்ட்ரியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.